மகிழ்ச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வெட்டிங் டே விஷஸ் தெரிவித்த அனைத்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களுடைய 21st வெட்டிங் டே ஆனிவர்சரி vlog தான், ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வெட்டிங் டே vlog பார்த்தீங்கன்னாக்க ரொம்பவே அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகிறது. பார்ட் 1 பார்ட் 2வாக இதை நான் ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 என்ன பார்க்க போகிறோம்னாக்க வெட்டிங் டே அன்னைக்கு நாங்கள் விசிட் பண்ண 2 விதமான டெம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வெட்டிங் டே பிரைடல் மெஹந்தி ஆர்ட்டு, ஹேர் ஸ்டைலு இதெல்லாமும் நம்ம பார்க்க போகிறோம். வெட்டிங் டேக்காக என்னுடைய டாட்டர் என் கையில் போட்டிருக்க பிரைடல் மெஹந்தி ஆர்ட்டு தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். இந்த பிரைடல் மெஹந்தியோட டீட்டெயில்டு வீடியோ நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இந்த பிரைடல் மெஹந்தி ஆர்ட் டிசைன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஹேர் ஸ்டைல். என் டாட்டருடைய ஃப்ரெண்டு இந்த ஹேர் ஸ்டைல் டிசைன் பண்ணி விட்டா. இந்த ஹேர் ஸ்டைலும் எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாங்கள் வெட்டிங் டே அன்னைக்கு விசிட் பண்ண டெம்பிள் பேர் தான் ஸ்ருங்ககிரி ஸ்ரீ சண்முக சுவாமி டெம்பிள். இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா RR நகரில் இருக்குது. இந்த முருகன் டெம்பிள் பார்த்தீங்கன்னாக்க ஹில்ஸில் நல்லா லொக்கேட் ஆகிருக்கு. இந்த டெம்பிள் ராஜராஜேஸ்வரி நகர் ஆஃப் மைசூர் ரோடில் இருக்குது. இந்த சண்முகா டெம்பிளில் ஸ்படிகலிங்கம், அருணாச்சலேஸ்வரரும் பஞ்சமுகி விநாயகரும் இருக்கார். இந்த டெம்பிள் பக்கத்துலேயே கருமாரியம்மன் டெம்பிளும் இருக்குது. அந்த டெம்பிளும் இந்த vlogல பார்க்க போகிறோம். இந்த டெம்பிளுக்கு பிகைனில் மேரேஜ் ஹாலும் இருக்குது. இந்த சண்முகா டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத பார்ப்போம். இந்த டெம்பிள் கிட்டத்தட்ட 250 ஃபீட் ஹைட்டில் கட்டப்பட்டிருக்கு. கிரவுண்ட் லெவல்லேருந்து 1,30,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஸ்ருங்கேரி மடத்துலேருந்து இந்த டெம்பிளுக்காக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸ்ருங்கேரி ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிஜி அவருடைய கனவுல இந்த டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த முருகன் டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணணுன்னாக்க டாக்டர் அருணாச்சலம் அவள் தான் இந்த டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கா. அவளை ப்ளஸ் பண்ணி இந்த டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லியிருக்கார் சுவாமிஜி. இந்த டெம்பிள் கர்நாடகாலேயே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் ஃப்யூச்சர்லன்னு சொல்லியிருக்கார் சுவாமிஜி. ஸோ அப்படி உருவானது தான் இந்த ஸ்ரீ சண்முகா சுவாமி டெம்பிள். இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விதம் பார்த்தீங்கன்னாக்கா பாறையில் 130 ஃபீட் டாப் ஹில்ஸில் 90 ஃபீட் டயமீட்டரும் 270 ஃபீட் சர்க்கம்ஃபரன்சஸ்லையும் இந்த டெம்பிள் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டிருக்க விதம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே யூனிக்காக இருக்குன்னே சொல்லலாம். இந்த டெம்பிளோடைய டாப் டவர் பார்த்தீங்கன்னாக்கா 6 பில்லர்ஸில் 6 ஃபேஸஸ் ஆஃப் லார்ட் முருகாவில் வடிவமைச்சிருக்கா. அது ஸ்டார் டிசைனில் இருக்குது. கிராஸ் வெண்டிலேஷனில் ஸ்டார் டிசைனில் 65 ஃபீட்டு ஹைட்டில் 3000 கிறிஸ்டல்ஸ் இதில் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஒரு கிறிஸ்டலோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்க 6 கிலோ. கிட்டத்தட்ட 3000 கிறிஸ்டல் இன்ட்டு 6 கிலோ 18 டன் வருது. இந்த கிறிஸ்டலோட டாப் டோம் ஸ்ட்ரக்சரோடைய வெயிட் பார்த்தீங்கன்னாக்க 9 டன்ஸு. இந்த டெம்பிளில் நைட் வியூவில் இந்த டோமை நம்ம பார்த்தோம்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ஒரு கிறிஸ்டலோட பவர் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 27 வாட்ஸ் ஆஃப் LED லைட்ஸ் இருக்குது. இந்த டோமை சுற்றி நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பிரகாசமாக இருக்குது. இந்த கிறிஸ்டல் டோமுடைய லைட்டு மல்டி கலர்ஸில் நமக்கு டே டைம்லேயும் நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கறது. இந்த டெம்பிள்குள்ளே மேரேஜ் ஹால் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த மாதிரி பீகாக் டிசைனில் என்ட்ரன்ஸில் இருக்குது. இந்த டெம்பிளில் நமக்கு முருகன் கர்ப்ப கிரகத்தில் 6 ஃபேஸஸோடு நமக்கு காட்சி அளிக்கிறார். இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஊர்கள்லேருந்தும் இருக்கிற முருகன் ஸ்டாச்சுஸ்லாமும் இங்கே இருக்குது. திருச்செந்தூர், பழனி
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முருகன் சன்னிதானத்தில் இருக்கிற லைட்டிங்ஸு டெக்கரேஷன்ஸு இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிறிஸ்டல்லையே எல்லாமே சூப்பராக நல்லா ஜொலிக்கிறது. இந்த டெம்பிளில் நம்ம முதல்ல கொஞ்சம் படியேறி வந்ததுக்கப்புறமா பஞ்சமுகி விநாயகர் இருக்கார். அதுக்கப்புறமா கொஞ்சம் படியேறி போன உடனே அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். அதுக்கப்புறமா கொஞ்சம் படியேறி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு முருகன் காட்சி அளிக்கிறார். இந்த ஸ்ருங்ககிரி ஸ்ரீ சண்முகா டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க பிஎம்எல் லேஅவுட் 5th ஸ்டேஜ் ராஜராஜேஸ்வரி நகரில் இருக்குது. நீங்கள் பெங்களூரில் இருக்கிறவாளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டெம்பிளை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. டெம்பிள் டைமிங்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க மார்னிங் 7 to 12:30 PM, ஈவினிங் 4:30 to 9 PM. பஞ்சமுகி விநாயகரை பார்த்துட்டும் மேலே படியேறி வந்தோம்னாக்க அருணாச்சலேஸ்வர் நமக்கு காட்சி அளிக்கிறார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த மண்டபத்தோட அவுட் சைடு வியூ தான். இந்த அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். கேரளா ஸ்டைலில் அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற இடத்துக்கு மேலே அவருடைய நெற்றி கண்ணும் இருந்தது. இங்கே நமக்கு நடராஜரும் காட்சி அளிக்கிறார்.
பார்த்துட்டு இருக்கிறது முருகனுடைய 6 முகம்தான். கிறிஸ்டல் டோமில் அதுக்கு மேலே வேல் இருக்குது. அவுட் சைட் சிட்டிலேருந்து பெங்களூருக்கு வருவாளா இருந்தால் இது நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த டெம்பிள் பக்கத்தில் நமக்கு ரிசார்ட்டும் இருக்குது. நம்ம அவுட் சைட்லேருந்து வருவாளா இருந்தால் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அகாமடேஷனுக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது அந்த டெம்பிள் பக்கத்துலேயே இருக்கிற ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் டெம்பிள் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த டெம்பிளுடைய என்ட்ரன்ஸ் வியூ தான். இந்த டெம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக படியேறி போய் தான் அம்பாவை நம்ம தரிசனம் பண்ணணும். இந்த டெம்பிளும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க கேரளா ஸ்டைலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த டெம்பிளுடைய டாப் சீலிங்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டெம்பிளும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ட்ரெடிஷ்னல் கம் மாடர்ன் டைப்பில் 2 விதமாக சூப்பராக இருந்தது.
டெம்பிள் மேலிருந்து பார்த்தோம்னாக்க நமக்கு தேவி கருமாரி அம்மன் டெம்பிளோடைய டவர் தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த வியூ தான். பார்ட் 1 இதோட நான் முடிச்சுக்கிறேன். பார்ட் 2ல் நம்ம சந்திக்கலாம். இந்த வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷல் vlog எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.